ஆம்பளைங்களாம் என்ன நினைக்கிறீங்க? நாங்கெல்லாம் ஏன் மேட்சிங்காக ப்ளவுஸ் போடுறோன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கை தான் மேட்சிங்காக அமையல. ட்ரெஸ்ஸு நீங்கள் பாருங்கள், உங்கள் பேண்ட் ஒரு கலர், உங்கள் சட்டை ஒரு கலர். யாரையாவது ஏதாவது ரோஸு சட்டைக்கு ப்ளூ பேண்ட் போடுவாங்களா? அதெல்லாம் அப்படி தான். உங்களில் நீங்கள் மேட்சிங்காக பார்க்குறதே இல்லை. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் எங்களுக்கு ஒருத்தர் முறைச்சி பார்க்குறார், இவ்வளோலாம் எங்களை பற்றி சொல்கிற அப்படின்னு. இல்லை, எனக்கு இந்த ஆம்பளைங்கிட்ட பல காலமாக கேட்கணுன்னு ஒரு ஆசை. சரி, வந்தானால இன்றைக்கி கேட்டு போயிடுவோமே. நீங்கள் ஒரு 20-25 வருஷம் வாழுறீங்களா மனைவி கிட்ட? ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 5 வருஷம் இல்லைங்க, கல்யாணம் பண்ண அடுத்த நாள்லேருந்துங்க சாகிற வரைக்கும் அந்த டைலாக சொல்லிக்கிட்டே இருப்பான். உன்னை திருத்தவே முடியாது. நீனா டீச்சரா, நானா கொஸ்டின் பேப்பரா, ஆன்சர் ஷீட்டா? குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு. இன்னைக்கு நோம்பின் முதல் நாள். குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு, அற்புதமான வார்த்தை. உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பில் இருந்து உருவப்பட்டவள், அவள் வளைவாகத்தான் இருப்பாள். அதை நேராக்க முயற்சி செய்யாதே, உடைந்து போவாய். கை தட்டுறது முக்கியம் இல்லை சுபத்ரா. வாழ்க்கையில் சில விஷயங்களை புரிந்து கொள்வது. நான் ரொம்ப நுட்பமா இந்த விஷயத்தை சொல்லிட்டு போறேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான ஸ்பார்க் எதுன்னு கண்டுபிடிங்க. மற்றவர்கள் கண்டுபிடித்தால் அதை அலோவ் பண்ணுங்க, அதை அலோவ் பண்ணுங்க. பல நேரங்களில் நாம் அதை அலோவ் பண்றதே இல்லை. ரொம்ப ரொம்ப சாதாரணமா சொல்றேன், பிரபஞ்சம் இருக்குல்ல, அது தனி மனிதனோடு தொடர்பு கொண்டது. ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டே போயிருக்காங்க, வைஃபு குழந்தையோட. திடீர்னு அந்த திசை காட்டும் கருவி இருக்குல்ல, அது வேற ஏதோ திசையை காட்டிருச்சு. அவர் உள்ள போய் சிக்கிக்கிட்டாரு. ஒரு காடு கட்ட மட்டும் ஒரு பழக்கம் இருக்கு. காடு உங்களை சூழ்ந்து கொள்ளும், திரும்பி நீங்க வரவே முடியாது. பின்னால இருந்து உங்களை சூழ்ந்துக்கும் காடு. காட்டினுடைய இயல்பு அப்படித்தான். அது என்ன பண்றாரு, அவருக்கு வழி தெரியல. மெதுவா ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும்பொழுது தூரத்தில் ஒரு ரெட் லைட் எரியுது. கிட்ட போய் பார்த்தா ஒரு தம்பதியினர் கை குழந்தையோடு டயர் பஞ்சர் ஆகி பஞ்சரான பொருட்கள் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இவர் அங்கே போயிட்டு அதை பார்த்து தன் வண்டியிலேருந்து இறங்கி அதை செட் பண்ணிட்டு 2 பேருமா சேர்ந்து ஒரு 6 மணி நேரம் சுற்றிட்டு வந்து ரோடுக்கு சேர்ந்துருக்காங்க. இது நடந்த கதை. அப்போ அந்த ஜிபிஎஸ் உங்க வண்டியை ஏமாத்துச்சு. யாருக்கோ நீ உதவி செய்ய வேண்டும் என்றால் உன் ஜிபிஎஸ் உனக்கு தப்பாக தான் வழிகாட்டும். ஆனால் தப்பாக வழிகாட்டினாலும் அதில் ஏதோ ஒன்றை, உங்கள் மனநிலை சுத்தமாக இருந்தால் இயற்கை அதற்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கும். இதை நீங்க நம்புங்க. இந்த எனர்ஜி இருக்குல்ல, நீங்க சாமியா நம்புறீங்களோ இல்லையோ, தனி மனிதனுடைய மன எண்ணங்களின் வலிமை அபரிமிதமானது.